எங்க அண்ணன் நீ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டவா? எங்க அண்ணனை ஃபர்ஸ்ட் நீ என்ன கேட்டவா? ஓ இப்போ நீ அத கேக்க நீ வந்திருக்கியா? நான் அங்க வந்து கேளிட்டா நீ வந்ததா? பரவாயில்ல வாங்க. நீ இப்ப நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு. விதி வந்து வரல கிடைச்சதா? விதி வந்து வரல கிடைச்சதா? உன நீ இது வந்து கிடைச்சீங்களா? இடம் வந்து கிடைச்சா. ஏய் இப்ப நான் சொல்றத நீ சொல்லு. சொல்லு. பத்தினி உன் பஞ்சாயத்துல இருந்ததா? பத்தினி உன் பாப்பா பிரியா பஞ்சாயத்துல வந்து இருந்ததா? பத்தினி உன் பஞ்சாயத்துல இருந்ததா? இருந்ததா போடா. என்ன இருந்தது? என்ன இருந்தது? டேய் உங்களுக்கு கைத்து மேல வியோ. நீ சப்போர்ட் கேட்காதீங்க. சப்போர்ட் கேட்காத அந்த தேடிய பசங்க அடிக்கணும் என்ன? டேய் யார் கேட? இல்ல இல்ல. ஏய் பத்தினி உன் பஞ்சாயத்துல இருந்ததா? ஆமாடா என் பஞ்சாயத்துல அப்படிதான் இருந்ததா. நீ பல பாட்டு பண்ணனும் உன் ஜாதகத்துல இருந்தா தேவடியா? அப்படி ஓடுறாரு வரணும். சரியா? அடே வரவில்லை. நுனியா சொல்லையா? அதாவது நேரமாய் கொண்டு இருக்கிறது. நேரா அவனால பரவாயில்லை. ஏய் பாடத்தில் மட்டும் நீ விட்டு தோலடி தேவடியா? ஆடா நான் சொல்றேன். இன்றைய தினத்தில் நீங்க ஜீரமா கிளம்புறீங்க. ஆமா. ஆனா எங்கடைய ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா வளர்ந்து ஆளாயிட்டா ஒண்ணு உள்ளூர்ல கொடுப்பாங்க, இல்ல பக்கத்து ஊர்ல வந்து கொடுப்பாங்க, வெளியூர்ல கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து விட்டா ஒரு பெண்ணுக்கு எது மேல ஆசை? பொட்டு மேல பூ மேல? பொட்டு மேல பூ மேல அப்படியே வாயை பிடிச்சி கீழ்ச்சிரும். அப்படியே அதான் ஏம்பா பூ மேலதான் ஆசை. அந்த பெண்ணுக்கு இந்த ஆடை மாத்த தான் உரிமை உண்டு. ஆமா, ஆடை மாத்த முடியுமா? அது போடி தேவடியா? ஏய் நான் சொல்றது கேட்டு ஏய் மகாராஜா ஓ பொண்டாட்டி நீ அடிக்கல நாடகத்தா? ஐயோ நாளைக்கு அப்படியே 10 நாள் எனக்கு நினைப்பறாது பாரு எனக்கு. ஏய் செமோட்டை வைத்து குட்டியா இங்க பாரு. இப்ப எந்த காலத்துல ஆட மாத்ததான் இருக்குது? ஆமாயா, இந்த காலத்துல தாண்டிய பாத்து வச்சுதான் தாலியா இருக்கிறாங்க. ஒழுங்கா இருந்துக்க. உன் தங்கச்சி அப்படிதான் இருக்கு போறானா? அவன் அது வேற அந்த வேலையை செய்யறான். ஏங்க நீங்க போயிட்டு ஆகணுமா? கண்டிப்பா தேவனை சிறுவிடுத்து ஜெயபத்து வர வேண்டும். அதனால் சீக்கிரம் விடை கொடுத்தால் சீக்கிரம் சென்று வருவேன். இன்னைக்கு எங்க ஐயா பாட திரும்பத்தான் எங்க போயிடா? பாடமாத்தில வாங்க. ஜெயம் பெற்று வர வேண்டும். இரண்டால் இப்போ நீ 6 மாதமாகத்தானே கர்ப்பிணியாக இருக்கின்றான். இவ்வளவு காலமாகத்தானே பிள்ளைவாய்க்கும் இல்லாமல் இப்போ நீ கர்ப்பிணியாக இருக்கின்றான். 6 மாதமாக கர்ப்பிணியாக இருக்கலாம். சீக்கிரம் செலவிட்டு தேவனை செலவிடுத்து செய்யப்பட்டு வருகிறேன். ஆகட்டும் சென்று வச்சா டாட்டா. என்னங்க நீங்க கிளம்புறீங்க? தும்புறான் புட்டுங்க புண்டியறானா? சாமி ஏ தும்பல் என்ன தெரியுமா? தும்பாலோ இரும்பாலோ இருக்கும். தூர போய் ஆளை காட்டும். இந்த கண்ணியை கலங்க வைக்கும். என் மகன் உனக்கு 16 நாள் காரியம் சரி ஐயோ அதாவது இதுதான் சமயம். சிறைபிடிக்க போக அப்பேற்பட்ட நேரத்தில் செஞ்சாரி ஆகிய நாரதன் எப்படியாவது மடிக்க வேண்டும், செல்லியம்மன் புகையை போற்ற வேண்டும். அப்படி என்று நாரத மகாமுனிவர்
சபைக்கு முன்னால வாங்க சுனியார் சுனின்னு சொல்லிட்டு போயண்டா. வாங்க சாமியார் வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். சாமிங்க வா. நான் அம்மா பணிவா வணக்கம் வச்சேன். ஆமா. எனக்கு இந்த கையில வணக்கம் கட்டறா. ஏய் ஓ இந்த கையில அக்கினி ரேகை ஓடுகிறது. நான் காண்பித்தால் பத்தி எரிஞ்சிருவேன். அப்படியா? ஆமா. நெருப்புக்கு நெருப்பு. பகை இல்ல. பகை இல்ல. ஆமா. அப்படியே இருவா. அப்ப நீட்டு கை பாப்போம். ஆகட்டுமா. இது ஓனால பிடிக்க மாட்டுது. நெருப்புக்கு நெருப்பு பகை இல்ல. இல்ல இல்ல. இது பிடிக்க மாட்டேங்குது. சரி. காட்டுப்பா. இந்த வச்சிக்க. ஆகட்டும். ஏகி தடிக்குது. ஆமா ஆமா. டேய் இந்த கையால காட்டுறதுக்காக வருத்தப்படாத. என்னுடைய பாதத்தை பணியும் விதமே தனி. அது எல்லாம் மறந்து அப்படியே வந்து ஹாய் அப்படி காமிக்கிற மாதிரி காமிக்கிறியா? சாமி வணக்கம் சாமி. என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடினால் என் தண்டையை என் கொட்டி வைத்து ஆசீர்வதித்தேன். என்ன உனக்கு கோவம்? நான் எம்ம பணிவா கால்ல விழுந்து கும்பிடுறேன். ஆமா. உன் கொட்டையும் வச்சு உன் தண்டையும் வச்சு என்ன அர்த்தம்? இதுக்குதான் கோவப்பட்டியா? பாலமுருகா அப்படி இல்ல. நீ வளர வேண்டிய பிள்ளை. அதற்காக என் கழுத்திலே இருக்கக்கூடிய உத்திராட்ச கொட்டையும் கையிலே இருக்கக்கூடிய கமண்டல தண்டியும் வைத்து ஆசீர்வதித்தேன். இன்னொரு தடவை இன்னொரு தனியா. சாமி ஆயுள் முயசும் அடிவாங்காம இருக்க கடவுள். அது முடியாது. அது முடியவே முடியாது.
அது முடியாது. ஏன்னா காலையில அட்வான்ஸ் கட்டு வந்துட்டோம். சரி கையில சாமி இது என்னது? டேய் 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 அக்கடியா சாமிங்களா இது என்னது? இப்ப பாருங்க கும்பலா தானே வந்தோம். கல்லு குடிச்சு நான் டாடாத்துல உட்காந்துருந்தோம். மகனை கூட்டுவாட வழியா வந்தோம். நாங்க டாடாத்துல உட்காந்துருந்தோம். நீ ஷேவிங் பண்ணிட்டு வரணும் போனியா? இந்த கைது கார்டு தூக்கிட்டு வரலாமா? ஏய் இது கைத்து கட்டியா இது? அப்புறம் இது யோக தண்டியா? ஓண்டா அதிகம் பேசினால் உன்னை நான் சபித்து விடுவேன். நீ சபித்தா சாப்பிட்டு விடுவேன். ஓ சிவா நம்ம கல்லாக போக்குறது. ஓ பல்ல உடைச்சிருவேன். எப்படிடா நீ கல்லா போனா பல்ல உடைப்பேன்னு கேக்குற. எப்படி கேக்குறியா? இப்ப பெரிய பாலங்கள்லாம் இருக்குது. ஒரு சிலை செய்யணும். சிப்பி விட்டு சின்ன சின்ன செதுக்குவாங்க. சின்ன சின்ன கல்லா மாதிரி நீ சாப்பிடுற சாப்பாடு சாப்பாட்டுல இருந்து கலந்து ஓ பல்ல உடைப்பான். ஓ சிவா நமக்கு ஊமையா போக்குறது. பா 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 ஜனங்கள் ஆட்டமாக கைட்டு விட்டுருவேன். பத்தால் அடிக்கிறார். பெரியவள அடிக்கிறார். பட்டாளத்துல இருந்து வந்தாரு ஒரு ஐயரு. பட்டாளத்துல இருந்து வந்தாரு ஒரு ஐயரு. அவர் இடுப்புல கட்டிருந்தாரு இம்மா பெரிய அண்ணா கயிறு. கயிறு சொல்றா கூட கூட சொல்றா. அவர் இடுப்புல கட்டிருந்தாரு இம்மா பெரிய அண்ணா கயிறு. பக்கத்து வீட்டுல வறுத்தாங்க எங்க பயிறு. பக்கத்து வீட்டுல வறுத்தாங்க உன் பயிறு. எங்க வீட்டுல கிடைச்சாங்க தயிர். உன் வீட்டுல கிடைச்சாங்க தயிர். ஐயா சொல்றத ஒய்டா கேடுறா என் மயிறு. ஐயோ அவ போடா போடா போ. சாமி நீ சொல்லுங்க. இப்ப ஏற்பட்ட சபைக்கு முன்பாக வந்தனே நான் யார்? என் பேர் என்ன? என் ஊர் என்ன? கைது தர. அது கூட உரிக்கா இது என்ன இருக்கிறா? இதா மாட்டுக்கு மூக்கனாங்க வந்துருக்கா. ஏய் இது என்ன பூணுல? பூணுல ஜாச்சி கையில பூணூல் அம்பே சாதனாட்டி வர்றா. ஆத்த கெடுக்கு ஒரு நாணலும் ஊரை கெடுக்குது ஒரு பூணுல. அப்படி கிடையாது. வா மூட்டை கெடுக்கணுமா? ஏப்பா என் ஊடி ஏதே கோளாறு தான் ஓடுது. அப்படி இருக்க சபைக்கு முன்பாக வந்தனே நான் யார்? என் பேர் என்ன? ஊர் என்ன? ஏதாவது எனக்கு தெரியாதா? நெத்தியில விவிதி பட்டை, கைத்தில உத்ராட்ச கொட்டை, தலையில சிம்மாடு கட்ட. நீ எத்தனை ஓட்டல தண்ணி மட்டும் ஊத்தியா போட்ட அடக்கமா வச்சு நான் காலத்தை ஓட்டணும்னு நினைச்சா அடங்க மாட்டேங்கிற. ஓம் சிவா நீ பொட்ட கைதியாகும். இவன் ஒரு கடை கைதியாகும் போக்குறது. வார்த்தைகள் அதிகம் பேசினா சாபங்கள் அதிகமாகும். அப்படி இருக்க நல்ல மனுஷன் என் கூட கேட்கணும். அதற்காக நான் யார் தெரியுமா? என்னோ தெரியல அவன் ஏதோ அசால்ட்டா அவனை விட்டான்.
இனி லோகத்தை ஒரு நொடு வயதிலே சுத்தி வரக்கூடிய தான் நாரத பெருந்தகையார். ஆகட்டும் சாமி. தான் நாரத மகாமுனிவர். நாரதர். ஆமா. பிரம்ம தேவருக்கும் கலைவாணி அம்மனுக்கும் சேஷ்ட புத்திரனாக விளங்கி வரக்கூடிய என் பேரோ நாரத மகாமுனிவர். நாரதர். எப்படி என்று கேட்டால் தேவசபை கூடியிருக்க அந்த தேவ சபையிலேயே பிரம்மதேவர் அங்கே அமர்ந்திருந்தார். அப்போது ரம்பை ஊர்வசி மேனக திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 நடிகமாதர்கள் நடனமாடினார். அந்த நடனத்திலேயே ஊர்வசி மீது பிரம்மதேவருக்கு ஒரு மோகம். அந்த மோகத்தை கண்டு கொண்ட ஊர்வசி அம்மனாகப்பட்டது ஏது பிரம்மதேவர் நம்மை கண்டு மோகிக்கிறாரே, இங்கே இருக்கக்கூடாது, அதற்காக சபையை விட்டு கலைந்தார். அப்படி கலைந்த பொழுது இவள் நம் இச்சைக்கு இணங்கி ஒத்துக்கொண்டால் அதற்காக பின்தொடருவோம் என்று பின்னே சென்றார் பிரம்மதேவர். இந்த தேவலோகத்திலே எங்க இருந்தாலும் விடமாட்டார், அதற்காக நேராக பூலோகத்திலே இறங்கிவிடும். அப்படி இறங்கினார். பிரம்மதேவரும் பின்தொடர்ந்தார். இவருமாக சென்று பின்தொடரும் போது அந்த வழியாக ஏகாலியாகப்பட்டவர் சில கழுதைகளை ஓட்டி சென்றார். அப்படி செல்லும் போது இந்த அதிக உருவத்தை எடுத்தால் நம்ம விட்டு விடுவார் என்று அந்த அம்மாவாகப்பட்டது அது ஒரு பெண் கழுதையாகத்தானே உருமாறியது. அப்படி உருமாறிய காரணத்தால் பிரம்மதேவர் கண்டுகொண்டு அவர் ஒரு ஆண் கைதியாக சேர்ந்து கொட்டைகளை சேர்ந்து புணர்ச்சி செய்து 3.25 நாளைக்கு ரிசி பண்ற நாட்டை முடியாமல் குழந்தையாக நான் ஜனித்தேன். கைதிக்கு போறது கைதிக்கு போறது கூட சொல்றான். கூட நாயை சேர்த்து சொல்றேன். நீ சொல்வது உண்மை இருந்த போதிலும் அந்த உருவம் தானே தவிர நான் பிறந்தது பிரம்மதேவருக்கு ஊர்வசிக்கும். அப்படி பிறக்க தேவர்களை இதை எடுத்துக்கொண்டு போய் வளர்க்க முடியுமா? முடியாதுக்காக நான் பிறந்த இடத்துல என்னை போட்டு விட்டு அவர்கள் சத்தியலோகம் சென்று விட்டார். போன பிறகு அப்படியே உள்ள விட்டு ஒரு சத்தியலோகம் சென்ற பிறகு எனக்கு 5 வயதாது. 5 வயதுக்கு பிறகு ஞானத்தால் அறிந்து கொண்டு நம்மை படைத்தவர் பிரம்மதேவரை கண்டால் நம் பிறப்போட ரகசியம் தெரியும். அதுக்காக அங்கே சத்தியலோகம் சென்றேன். சத்தியலோகத்தை தாயாகிய கலைவாணியாகப்பட்டது ஒரு துரும்பை கிள்ளி போட்டு பெருமாள் பூஜை உற்பணம் செய்தது. அப்போது நான் அதை கண்டுவிட்டு தாயை என்ன இது என்று நான் கேட்டேன். உன் தந்தை வந்தால் தெரிவிக்காது என்று என்னிடத்தே சொன்னார். அப்போது என் தந்தையாக பிரம்மதேவன் நேராக வந்தார். தாயே, தந்தையை இந்த படைப்பு தொழிலை செய்யக்கூடிய ஒரு உலகத்திலே எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் கேட்டேன். அதற்கு என் தந்தை நான் ஒருவனே என்றார். ஒருவனே இல்லை, இன்னொருவர் இருக்கிறார். அப்படி என்று நான் காண்பிக்க என் தாயை காண்பித்து என்பார். என் தாய்க்கு கோபம் ரேசுது. மகனே யாரிடம் சொல்லாதே என்று சொல்லியும் இப்ப ஏற்பட்ட கலகத்தை உண்டு பண்ணாயே, உனக்கு என்ன தெரியுமா? என்னுடைய தாய் தந்தை இடத்துல கலவை செய்த காரணத்தால் என் தாய்க்கோ கோபம் பிரவேசித்து நீ தினம் ஒரு கலவை செய்ய கடவுது பிடிலா சாபத்தை என்றார். தாயே, தினம் ஒரு கலகத்துக்கு நான் எங்கே செல்வேன் கேட்கும்போது கையிலே இருந்த வீணையை கொடுத்து, மகனே, உன் தாத்தாவாகிய கோபாலக்கண்ணனை நினைத்து வீணை மீட்டினால் உனக்கு கலகம் கிடைக்கும் அப்படி தெரிவித்தார். அதன் பிரகாரம் தினம் ஒரு கலகம் செய்து கொண்டு வருகிறேன். எங்கள் குல தெய்வம் செகண்ட்
சிங்கம் மீது ராமோஜிராம பேரும் ரங்கத்துறை கீர்த்தி ஆரம்பி மரூர் நகரத்திலே வாழும்படியான கந்தன் அவர் பெயர் விளங்கும்படியாகும் அவர் தம்பியாகி விளங்கி வரும்படியான கருப்பன் ஆசிரியர் தம்பி கருப்பன் ஆசிரியர் அவருடைய தம்பியாகி விளங்கி வரும்படியான கந்தன் பெயர் விளங்கும்படியாக வீமன் அவர்கள் பெயர் விளங்கும்படியாகவும் அதோ நாடக ஆசிரியர் கந்தன் கருப்பன் அவர்கள் பெயர் விளங்கும்படியாகவும் அதோ வடசெட்டியந்தூரை சேர்ந்த கேசவன் ஐயா அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்திரியாதி நாராயணன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று அதற்காக பக்தர் போற்றும் பக்தாச்சலமே நாராயணா ஹரிஓ நாராயணா என்ன வந்துச்சுன்னு சொன்ன இப்பதான் வந்துச்சு கலகம் பிறந்து விட்டது. ஆமா இந்த கலகம் எங்கே என்று தெரிவித்தால் இதற்பிரதேசத்தை ஆண்டு வரக்கூடிய இதண்டா சூரனாகப்பட்டவர் தான் என்ற கருவியை கொண்டு தேவர்களை அதம் செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார். அன்னவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதற்காக அவன் வரும் வழியிலேயே நான் இருந்து அவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். ஒரு நொடி மொழியில விட்டு வரக்கூடிய நான் தான் நாரத மகாமுனிவர். ஆமா ஏன் எதற்காக என்னோட மணிமார்க்கமாக எங்கே இருந்து இவ்வளவு கோபமாக போகிறாயே, நீ எங்க போற? அதாவது வரக்கூடிய பழக்கம். ஆமா, அதாவது தேவரெல்லாம் ஒரு பொட்டாகும், நீ ஒரு திரைக்கோளாக இருக்கக்கூடியவன். அதனால இந்த விருப்ப தேசத்தை விட்டு தேவர்களுக்கு சென்று அதிசயமாக நாடு வெளியாய